ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் ஃப்ரை தாங்க. மீன் பொரியல், மீன் வறுவல். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். ஸோ இது வஞ்சிர மீன் வகையை சார்ந்தது தான், பட் வஞ்சிர மீன்லாம் கிடையாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது நான் இப்போ செய்கிற மீன் பொரிக்கிறது மசாலா அறவே எண்ணெயில் ஒட்டாமல் மசாலா உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு தனியாக விற்கும் கடையில், மீனுக்குன்னு தனியாக இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம செய்கிறதால நம்ம எண்ணெயில் சுத்தமாக நம்ம மீன் பொரிக்கும்போது எல்லா மசாலாவும் இதில் போயிடும் எண்ணெயில். பட் இது அப்படி போகாது. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி வச்சிடலாம். இதை நீங்கள் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா மீன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மசாலா அறவே உதிராமலும் இருக்கும். பாருங்கள், நல்லா மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸாவது மீன் நல்லா ஊறணும். இப்போ மீன் சட்டி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீனையே போடணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் கிளியராக தெரியுது. நம்ம போடுறதுக்கு முன்னாடி நான் இது போட்டதுக்கு அப்புறமும் எப்படி கிளியராக தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். சில இதெல்லாம் மீன் பொரிச்சோன்னா அப்படியே அந்த எண்ணெய் அப்படியே கலரே சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் நிறைய மசாலா அதில் இருக்கும். பட் நான் இப்போ செய்கிறது பாருங்கள். இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, எண்ணெய் சட்டி நல்லா சூடாக இருக்கணும். அதுதான். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ரொம்ப நல்லா சூடாகி அப்படியே புகை வர அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு இப்படி போட்டோடனே இப்படி பபுள்ஸ் மாதிரி வெடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். போட்டு அடிக்கடி மீனை போட்டு திருப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மீனும் வேகாது, மீன் உடஞ்சி செதறி போயிடும். மசாலாவும் அதை ஃபுல்லாக இழுத்துரும். நீங்கள் போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுறணும். மீன் நல்லா முருவி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி விடணும். ஸோ பார்த்து திருப்பி விடுங்க, உடஞ்சிற போது. ஸோ பார்த்து மெதுவாக திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். நம்மளுடைய மீன் அப்படியே திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா, திருப்பி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் கூட போதும். ஸோ பாருங்கள், மசாலா அறவே இதில் கொட்டவே இல்லை. மீனும் நல்லா வெந்திருக்கு. சில பேர் மீனை போட்டு நல்லா வேறு இது பண்ணி அதை இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி, இந்த பக்கம் வேகாமல் அந்த பக்கம் வேகாமல், இந்த பக்கம் உடஞ்சி அப்படியே மீனெல்லாம் அப்படியே செதறி போயிருக்கும். ஸோ அந்த தப்பு எப்போவுமே பண்ணாதீங்க. மீனை போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. மீன் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மீன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ முன்னாடி எப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்களோ அதே மாதிரி பின்னாடி அந்த மாதிரி வெயிட் பண்ணணும். ஸோ அப்படி வெயிட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீன் பொரிக்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த மீன் 2 மீன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 மீன் நான் போட்டு பொரித்து எடுக்கிறேன். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எண்ணெயை காட்டுறேன் பாருங்கள். இப்போயே உங்களுக்கு கிளியராக தெரியும் எண்ணெயில் ஏதாவது மசாலா ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தோசைக்கல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. தோசைக்கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தோசைக்கல்லும் வேஸ்ட்டாகும், மீனும் அப்படியே இதாக போய் அப்படியே ரொம்ப அப்படியே ஒட்டிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தோசைக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருப்பீங்க வீட்டில், சின்ன கடாய் கண்டிப்பாக இருக்கும். ஸோ காய்கறி கிண்டுறதுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. நான்ஸ்டிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேனில் யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மல் பேன், அவ்வளோதான். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும் எண்ணெயில் சுத்தமாக மசாலா எதுவுமே ஒட்டவே இல்லை. இதிலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, ஒன்று தோசைக்கல்லில் பொரிக்கிறது, இன்னொன்று எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம மீனை போட்டுருவோம்.
கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் தான் போடணும். இந்த பாருங்கள், நான் மீனை எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை காட்டுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது மசாலா ஏதாவது தெரியுதா பாருங்கள். இது வந்து அடுத்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீன் வந்து நான் பொரித்து எடுத்துட்டேன். ஸோ இதோட ஆனியனும் லெமனும் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.